வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பால் ஊக்கத்தொகை வழங்காததால் பால் உற்பத்தியாளர்கள் தவிப்பு. திருவண்ணாமலையில் மடியந்தி பிச்சை கேட்டு போராட்டம். திருவண்ணாமலை ஜனவரி 9. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 13 மாதங்களாக பாலுக்கான ஊக்கத்தொகை வழங்காததால் தவித்து வந்த பால் உற்பத்தியாளர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஜனவரி 9 பால்வளம் மாவட்டம் பதிவாளர் அலுவலகம் முன்பு மடியேந்தி பிச்சை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பால் உற்பத்தியில் முதன்மை பெற்ற மாவட்டங்களில் ஒன்றாக திருவண்ணாமலை மாவட்டம் திகழ்கிறது. திருவண்ணாமலை ஆவின் ஒன்றியம் நாளொன்றுக்கு 2.85 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்வதை இலக்காக கொண்டுள்ளது. மாவட்டத்தில் சுமார் 616 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. செங்கம் அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தில் பால் பவுடர் மற்றும் வெண்ணெய் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கறவை மாடுகளை பராமரித்து பால் உற்பத்தியை ஆர்வமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செல்லங்குப்பம் கிராமத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு கடந்த 13 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊக்கத்தொகை வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் முன்பு மடியேந்தி பிச்சை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் ரஜினி ஏழுமலை கூறிய போது, கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இதுநாள் வரை பாலுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. இது குறித்து மாவட்ட ஆட்சியர், ஆவின் பொது மேலாளர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளோம். அப்போதெல்லாம் ஊக்கத்தொகை உடனடியாக வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆனால் இதுநாள் வரை ஊக்கத்தொகை வழங்கவில்லை. பால் உற்பத்தி செய்வதற்கும் கறவை மாடுகளை பராமரிப்பதற்கும் முடியாமல் வறுமையில் தவித்து வருவதால் தற்போது மடியேந்தி பிச்சை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி. பிச்சை கேட்டு நாங்களுமே உங்களிடம் வந்தோமே, அந்த நிலைக்கு தள்ளிடுங்களே ஆவின் நிர்வாகமே. மானக்கேடு மானக்கேடு வெக்கக்கேடு வெக்கக்கேடு விவசாயிகளுக்கான ஆட்சி என்று சொல்லும் ஆட்சியிலே கண்டிக்கின்றோம். ஆவின் நிர்வாகமே கண்டிக்கின்றோம். மாவட்ட நிர்வாகமே கண்டிக்கின்றோம். கொடுத்து விடு ஊக்க தொகையை கொடுத்து விடு. கேட்டு பார்த்தோம் மாதம் கேட்டு பார்த்தோம். ஒரு வருடம் கேட்டு பார்த்தோம். ஊக்க கையேந்த வைக்கிறீங்களே நியாயம் தானா? மானக்கேடு வெக்கக்கேடு மானக்கேடு. ஒவ்வொரு நாளும் 10,000 ரூபாய் வர வேண்டியது இருக்குது. இது வந்தாவே அவங்களுடைய பொங்கல் என்பது போயிடும். அதனால தயவு செஞ்சு சார் அடுத்தது எல்லாம் நீங்க பண்றோம். இல்ல சொல்லிடுறேன் சார். எங்களுடைய கருத்து அதான். நீங்க செக்ரட்டரி வர வச்சு மொத்தம் யாராவது எவ்வளவு பேலன்ஸ் செய்தோ சொசைட்டியுடைய அக்கௌண்ட்ல போட்டு இதை கிளியர் பண்ணுங்க சார். ஆமா, இதை கிளியர் பண்ணுங்க. நீங்க கிளியர் பண்ணாதான் நாங்க போவோம். ஏன்னு கேட்டா இல்லைன்னா நாங்க பொங்கல் கொண்டாட முடியாது. இல்ல போலீஸ் எங்களுக்கு தப்பு சொன்னா கூட போலீஸ் இது போனோம். அதை பத்தி தப்பு கிடையாது. எங்க கோரிக்கை தப்புன்னு சொன்னா போலீஸ் சார் 1 இயரா 11ஆம் மாசம் 2024 இருந்து இந்த ஒரு 27 பால் காசு ரிட்டர்ன் ஆயிடுச்சு சொல்லிட்டு சொன்னாங்க ஆவின் சைடுல. அப்புறம் எல்லாருமே போயிட்டு அந்த குறைந்த பராமரிப்பு உள்ள தொகையை அந்த வைப்பு தொகை உள்ளதான் மாத்திட்டாங்க வங்கி கணக்கு மாத்தி. அதுக்கப்புறம் போன மாசத்துல மேடம் எஸ்ஓ மேடம் சூப்பரேஜ் சாரு ஜிஎம் சார் வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ண, நீங்க பேங்க்குக்கு வாங்க, அதாவது கேஒய்சி இது பண்ணா கூட பண்ணிக்கலாம்னாங்க. டிபிடி 1300 செல்லங்கம் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய சொசைட்டியில் 72 நபர்கள் மொத்த பால் உற்பத்தியாளர்கள். அதில் 27 பால் உற்பத்தியாளர்களுக்கு கடந்த 2024 நவம்பர் மாதம் முதல் தமிழக அரசு வழங்கிய ஊக்கத்தொகையை இது நாள் வரை இன்னும் வழங்காம இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தொடரிலே பல முறை நாங்கள் மாதம் குறைதீர் நாள் கூட்டத்திலே பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுக்கு இந்த ஆவின் நிர்வாகமும் எனக்கு தபால் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி இதனால் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த ஆவின் நிர்வாகத்துடைய ஜிஎம் அவர்களும் எஸ்ஓ தமிழரசி மேடம் அவர்களும் சூப்பர்வைசர் சரவணன் அவர்களும் செல்லங்குப்பம் பால் கூட்டுறவு நிலையத்திற்கு நாங்கள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உங்களுக்கு பானத்துக்கு அனைத்து தொகையும் வழங்கி விடுகிறோம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் இதுவரை இன்னமும் வழங்கவில்லை. ஆகையினால் நாங்கள் பல முறை மனு கொடுத்தும் நேரில் முறையிட்டும் வழங்காததால்
இப்ப நாங்க மாட்டை பராமரிக்க முடியாத காரணத்தாலும் எங்களுடைய வறுமை நிலையின் காரணத்தாலும் மடியேந்தி பிச்சையாவது கேட்டு பிச்சையாவது போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பால் உற்பத்தியாக பிச்சை ஏந்தி போராட்டம் இன்னைக்கு பண்றோம். இதை எங்களுடைய வங்கி கணக்கில் எங்களுடைய பால் காசு ஊக்கத்தொகை என்பது போய் சேர்ந்தால்தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் ரஜினி ஏழுமலை, திருவண்ணாமலை ஆவின் நிர்வாகத்தினர்.